இல்லைம்மா தீபாவளிக்கு வாங்கினது ஒன்று மீந்து போச்சுமா, குலோப் ஜாம் செய்கிறது. அதான் சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேம்மா. மா தீபாவளிக்கு செஞ்சதே இப்போதாம்மா சாப்பிட்டு காலி பண்ணோம். என்னம்மா நீ திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற? ஏய் இதை அப்படியே வச்சுட்டோன்னா மறந்துடுவோண்டி, செய்ய மாட்டோண்டி, அப்புறம் கெட்டு போயிடும். அதனால தான். அதுக்கு நாங்கள் உட்காந்து வாயாமல் சாப்பிட்டுக்கணுமா? ஏய் என்னடி சாப்பிட்றது கூட இவ்வளோ கஷ்டப்படுற நீ? வாமா, உனக்கு வந்து டெய்லியும் இதே செஞ்சு செஞ்சு குத்துன்னு இருந்தா நீ டெய்லியும் சாப்பிடுவியா? ஏய் டெய்லி எங்கே நான் செஞ்சுன்னுக்கிறேன், நானே வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறேன் நான். ஆண்டி நீங்கள் செய்யுங்க ஆண்டி, நான் சாப்பிட்றேன். சரிம்மா நீ மட்டும் சாப்பிடுமா, அந்த வசந்திக்கு ஒன்றும் தராதுமா, நீ நம்ம மட்டும் சாப்பிட்லாம். சரிங்க ஆண்டி. அக்கா இன்னும் பஸ் வரல போல இருக்குதுக்கா. ஆமாம் கண்மணி, வரும் வரும், வர டைம் தான். இரு கொஞ்ச நேரம் நிற்போம். சரிக்கா வா, நீ வந்து உட்காரு வா. ஏன்பா தம்பி கொஞ்சம் நீ அந்த பக்கம் போய் நின்னுக்காம்பா, நாங்கள் வயசானவங்களாம் கொஞ்சம் உட்காரணும் நாங்கள். ஹலோ தம்பி தம்பி. ஏன்க்கா அந்த பையனுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன்க்கா, நான் போய் கூப்பிட்டு நேக்கிறேன், கம்மு நேக்கிறாக்கா அவன். என்னது காது கேட்கலையா? காதெல்லாம் நல்லா தான் கேட்கும். அவங்கள ஏந்துருன்னா எப்படி ஏந்துப்பாங்க? பஸ் ஸ்டாண்டில் யார் வேணா வந்து உட்காரலாம், உங்களுக்காக ஏந்து இடம் விடுவாங்களா? ஏய் வேணா விட்டு இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துடும். ஏன்டி என்ன குழந்தைன்னு நினச்சினுக்கிறியா? வாட்டர் பாட்டில் வாங்கி வர, பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வரேன்னுக்கிற. ஐயோ இது இவங்களும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க இவங்க. என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுது? வந்துச்சுமா, பஸ் வந்துச்சு. கண்மணி இன்னும் வரலையே. நான் போகும்போதே சொன்ன வேணான்னு சொன்னேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாவோ. இருங்கத்த வந்துருவாங்க, இருங்கத்த. அக்கா பஸ் வந்துச்சுக்கா வாக்கா. அது வந்துச்சு, நான் உன்னை தான் தேடி நிக்கிறேன், வேணான்னு சொல்ற, கேக்குறியா நீ? இந்தக்கா சாப்பிட்டுக்க, போகும்போது பசி எடுக்கும் பஸ்ல, அப்படி நீ என்ன பண்ணுவ? பட்னியா போவியா? சரி கண்மணி நான் கிளம்புறேன். அத்தை பேசினே இருக்காதீங்க, வாங்க பஸ் போயிட்டு போகுது. ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி வந்துக்கிறாங்க பாரு, ஒரு 2-3 வாங்கி வந்தா என்னவா? கண்மணி நான் கிளம்புறேன், பத்திரமா இரு, ஃபோன் பண்றேன் போயிட்டு. சரிக்கா போனது ஃபோன் பண்ணுக்கா ஞாபகமா. அத்தை பத்திரமா பார்த்து போங்க அத்தை. சரிம்மா சரிம்மா. நீங்க ஏறுங்க அத்தை, நான் பேக் எடுத்து வந்து வச்சிடுறேன் நான் பஸ்ல. வாங்க அத்தை அப்படியே பொறுமையா போயிடுவோம். என்ன இந்த பையன் பஸ் ஏற வந்தானா இல்ல வேடி பக்கத்துல உட்காந்துக்கிறானான்னு தெரியலையே. அவன் எதுக்குன்னா உட்காந்து இருக்கட்டும், நீங்க வாங்க. ஐயையோ நம்ம சவுண்டை என்ன சொல்லட்டுமா? இல்ல கேட்டிருக்காது. ஏமாடி குலோப் ஜாம்லாம் நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு, போய் எண்ணெயில போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஆண்டி நெய்யில கூட போடலாம் தானே? நெய்யில போடுங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும். ஏய் உனக்கு எண்ணெயில் போட்டு கொடுதே பெரிய விஷயம், நெய்யில் வேற போடணுமா? ஏய் நீ தான் வேணான்னு தெரியலடி, அப்புறம் நாங்க நெய்யில போடுறோம் எண்ணெயில போடுறோம், உனக்கு நான் வந்துச்சு கம்முன்னு உட்காரு. ஏய் வைத்தியசா, நான் சும்மா தான் சொன்னேன் வேணாம் வேணான்ட்டு. நீ தான் சாக்குன்ட்டு நீ ஒன்று கூட எடுத்து எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கேன், மண்டை மேலே கொட்டி விட்டுருவோம் பார்த்துக்கோ. அப்புறம் எதுக்கு வீராப்பா பேசுற? வேணான்ட்டு எதுக்கு பேசுற அப்புறம் வீராப்பா? சரி விட, அறியாத புள்ள தெரியாமல் சொல்லிட்டேன், விட்டுரு. யார் அறியாத புள்ள? நீயா? சரி நான் நம்பிட்டேன். நான் அதை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு வரேன் நான். அதுக்கப்புறமா அந்த ஜீரா அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் அதில் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கின்னு வரேன். இருண்ணா கிளம்பிட போகிறேன், அதுக்கு சொல்கிறேன். இவ சாப்பிடாம கிளம்ப மாட்டான்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியல போல. இல்லை ஆண்டி நான் இருப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க. வசந்தி நான் போயிட்டு வரதுக்குள்ளே நீ அங்கே குப்பையாகுது பாரு, அதெல்லாம் பெருக்கி வை, நான் வரேன். நல்லாக்குதே உங்கள் கதை, அவளுக்கு செஞ்சு கொடுப்பேன், நான் பெருக்கணுமா? வைத்தியசா போ, உள்ளேருந்து தொடப்ப ஏற்றுன்னு வந்து அந்த பக்கம்லாம் குப்பைக்குது பாரு, அதெல்லாம் பெருக்கி தள்ளுவா. வீட்டுக்கு வந்துக்கிற நீ உன்னெல்லாம் வேலை வாங்குவாங்களா? எப்படி சொல்கிறது, வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கம்முன்னு தான் இருப்பாங்க, நீ தான் எடுத்து செய்யணும். அறிவில்லை உனக்கு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தம்மா, இருக்கிற வேலையெல்லாம் ஈத்து போட்டு செய்யணும், அதான் நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகு. வைஷ்ணவி பாரு, நான் சொல்லாத முன்னே இதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சிருவாவோ. எப்படி செய்வா பாரு. இதெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளேயாச்சு வை, நான் தான் போயிருக்கிறேன். அப்படி வா வலிக்கு. சரி இந்த ஜாமன் அட்டை பாக்ஸ் குப்பையில போட்டா இல்ல உள்ளே எடுத்து வைக்கிட்டா? ஏன் உள்ளே எடுத்துன்னு போய் வச்சு எதனா பூஜை எதனா பண்ண போறியா? சரி குப்பையில போட்றேன்டி. காலையில பெருக்கி கோலம் போடுறேன் அழகா, நான் வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து உக்காந்து அந்த கோலத்தையே அழிச்சுன்னு போறாங்கம்மா. எங்க தாமரை ஆள காணமே, உள்ளக்குதா? வசந்தி உங்க அம்மா எங்கடி? அம்மா உள்ள வேலையாக்குறாங்கடி. சரி இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும், நீ தான் வேலை செய்ய மாட்டே, உங்க அம்மா வச்சு செய்றாங்களே. சரி இப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவோம். என்ன வாண்டி உங்க மாமியாருக்கு? ஆமா இவ எப்ப பாரு இன்னா வாண்டி உங்க மாமியாருக்கு இதே தாண்டி நீ கேட்டுன்னு கிடப்ப. ஏன்டி காலையிலே பெருகலையாடி, இப்ப பெருகி நிக்கிற?
காலையிலையும் நேர்ந்து நான் தாண்டி பெருக்கிறேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து உக்காந்து எல்லா குப்பையும் எடுத்துன்னு வந்து வீட்டு வாசல்லையே போட்டு போயிடுவாங்கடி. அப்புறமா திருப்பி நான் க்ளீன் பண்ணுவேன்டி. நாடி வைதேச, எப்படி வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லை. நீ தான் உங்கள் அத்தையை பஸ் ஏற்றி விட போனியே, நீ இப்படி போகிறா அவள் வரா. ஆஹா. எனக்கு வயிறு வசந்தி அவங்க அம்மா வந்து குலாப் ஜாம் செய்றாங்கடி, நான் சாப்பிட்டு தாண்டி போவேன் வீட்டுக்கு. என்னது குலாப் ஜாம் செய்றாங்களா? ஏன்டி வசந்தி, தீபாவளி தாண்டி செஞ்சாங்கன்னா திடீர்னு எதனா ஸ்பெஷலா விசேஷமா? ஏன்டி குலோப் ஜாம் வந்து விசேஷம் தான் சாப்பிடணும்னு எதனா எழுதி வச்சுக்குதா? ஒரு பாக்கெட் வாங்கின்னு வந்த 4 பாக்கெட் வாங்கின்னு வந்தாங்க, 3 செஞ்சாங்க, 1 வந்து அப்படியே வச்சுட்டாங்க. அதனால இப்போ செஞ்சுன்னுக்குறாங்க. அதுக்குள்ளே விசேஷமான்னு வாய்வோம். சரி இரு, இதோ கொஞ்சம் தாங்க அந்த பக்கம் பெருகிட்டு வரேன், நீ உக்காரு போ. சரிடி வா. அந்த பொண்ணுக்கு பெருக்க கூட தெரியலமா, நல்லா குனிஞ்சி தானே பெருக்குவாங்க தரைய, அப்படியே நின்னுனே பெருக்கிட்டு போறா பாரு. இவளுக்குலாம் வீட்டு வேலைலாம் யார் சொல்லி தராங்களே தெரியல. யாரத்து சொல்லி கொடுப்பாங்க? அவங்க அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. இல்ல அதெல்லாம் சும்மா கதை. அவங்க அம்மா எப்படி எல்லாம் வேலை செய்து தெரியுமா தாமரை? அது கொஞ்சம் கூட செய்ய மாட்டேங்கிறா. இதுக்கப்புறம் நம்ம பேசணும்னு வச்சுக்க, நாமளே சேர்த்து திட்டுவாங்கடி இவங்க. வாடி. மணக்க குலோப் ஜாம் ரெடி. அக்கா எப்பக்கா வந்தீங்க நீங்க? இப்பதாண்டி வந்த நானே. என்ன அது கையில அது? வா இங்க வந்து உட்காரு வா. அக்கா இந்தாங்கக்கா குலோப் ஜாம் சாப்பிடுங்கக்கா. எனக்கு வேணாம் தாமரை, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நானு. ஏன்க்கா என்னக்கா கஷ்டம் உங்களுக்கு? எங்க அக்கா ஊருக்கு போயிட்டான் தான் தாமரை. மாமா இதுதான் நல்ல சான்ஸுமா. ஆமாக்கா, அக்கா ஊருக்கு போயிட்டாங்களே, எனக்கும் கஷ்டமா தாங்காக்குது அப்படின்னு போய் அழுவு போ. இப்போ கம்முன்னு போறியா இல்லை இந்த கிண்ண தலையை அடி வாங்குறியா? இல்லை நான் கம்முனியே போகிறேன், நீ போய் பேசு போ. எதுக்குக்கா நீங்கள் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் வேணா போய் அங்கே ஒரு 2 நாள் இருந்து பார்த்துட்டு வாங்கக்கா. எங்கள் அக்கா மேலே பேசுறடி நீயும், அதுவும் இப்படிதான் சொல்லிச்சு என்ன. வைஷ்ணவி அங்கே பாருடி, அஞ்சாங்கல்லாம் குதிரி, நம்ம பொறுக்கின்னு வந்து விளையாடலாமா? இருடி எங்கள் மாமியார் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்கோ, நம்ம அப்புறமா விளையாடலாண்ணா. இப்போ போனேன்னு வச்சுக்கோ, பாரு நான் இங்கே உட்காந்துக்கிறேன், அவளை காணும் ஆளை காணும்னு ஏதாவது சொல்லுவாங்கடி. ஆமாம் வைஷ்ணவி சொல்கிறது கரெக்டு தான். இரு குலோப் ஜாம் சாப்பிட்டு போகலாம். உன் மண்டையே குலோப் ஜாம் மாதிரி தாண்டி இது. சம்மகலை இது என்ன காமெடியா? சொல்லிட்டு சிரிங்கடி. அக்கா நீங்கள் ஒன்று அச்சிட்டு சாப்பிடுங்கக்கா. சரிம்மா, உன் ஆசைக்காக நான் சாப்பிட்றேன். வைஷ்ணவி வைத்தேசா வாங்க இங்க. ஏம்மா உன் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அப்படி இப்படி சொல்கிறாங்க, அதனால் அவங்கள விட்டுருங்க. நீங்கள் 2 பேரும் வாங்க. நீங்கள் நல்லா நான் உள்ளே இருக்குது இன்னும் கொஞ்சம், சரியா? நான் சாப்பிட்டு வீட்டுக்கும் தர எடுத்துன்னு போங்க. ஏன் டீ ஏன் என்னாச்சு? வசந்தியை வேணான்னு சொல்கிறா. வேற என்ன எல்லாம் திமிரு தான். ஆமாண்டி அவகிட்ட கொஞ்சம் திமிரு இருக்குது தான். நான் உன் பின்னாடி தான் நின்று இருக்கிறேன்டி, தெரியாமல் பேசின்னு இருக்காத. நாங்கெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறோம். ஆமாம் தெரிஞ்சு தான் பேசுறியா? பேசுமா இப்போ உன் டைமு, நீ பேசுகிற. ஏன் நேரம் வரும்போது நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒரே நேரம் ஒரே டைமு தான், புரியுதா? நல்லா புரியுதுமா, சூப்பராக புரியுதுமா எனக்கு. நீங்கள் வாங்கம்மா, அவள் லூஸ் அப்படி தான் நான் கத்தின்னு கிடப்பேன். வாமா நீ. என்னது நான் லூசா?